Good evening, student. I am Prakash, your computer sir from Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Ilambillai. So unit test before நம்ம டிஸ்கஸ் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா சாப்டர் 8 வரலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்டு சாப்டர் 9ல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் கம்ப்ளீட்டேஷன் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு C++, the basic introduction to C++, and what is a C++, what is the purpose of C++ programming language, and what is the needed, எதுக்காக நம்ம இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கற்றுக்கணும், and the previous programming language C with the C++ advantages, why you can call it as C++ அப்படிங்கிறது எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் தென் சாப்டர் 9 இன்ட்ரடக்ஷன் டு C++ உடைய some learning objectives டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் ஆஸ் வெல் அஸ் எவரி லெசனில் நம்ம இன்ட்ரடக்ஷன் டிஸ்கஸ் பண்ணும் போதும் அந்த லெசனுடைய பார்கோட் ரீடர் கேன் யூ ரீட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த பார்கோட் ரீடரை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் ஆல்சோ நீங்கள் ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒன்ஸ் அகைன் இந்த ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் ரிவைஸ் பண்ணி கொடுக்குறேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளுடைய கோர்ஸில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்டு த லேர்னிங் அப்ஜெக்டிவ் மெயின்லி 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக் பில்டிங் பிளாக் ஆஃப் C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ என்னுடைய C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி க்ரியேட் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் பில்டிங் பிளாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிக் பில்டிங் பிளாக். ஸோ அது மூலிமா தான் என்னுடைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் க்ரியேட் ஆனது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் த நெக்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் சிம்பிள் C++ ப்ரோக்ராம்ஸ். இந்த C++ ப்ரோக்ராமில் நீங்கள் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண தெரிஞ்சிட்டிங்க, அதில் ஐடென்டிஃபை க்ரியேட் பண்ண தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னாவே ஃபர்தர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆர் யூ கேன் கோயிங் டு ஸ்டடி இன் அ காலேஜ் லெவல். தென் அப்பார்ட் நாட் ஃபார் த C++, அப்பார்ட் ஃப்ரம் ஜாவா, J2E. ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நீங்கள் ஸ்டடி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக நீங்கள் ப்ரோக்ராம் ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஆஸ் வெல் அஸ் த பேசிக் ஆர் த பிகினர் அப்படிங்கிறப்போ ஆஃப்டர் த கம்ப்ளீட்டேஷன் ஆஃப் திஸ் சாப்டர் ஏபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் சிம்பிள் C++ ப்ரோக்ராம்ஸ். உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு C++ ப்ரோக்ராம் ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது நாங்கள் சொல்லியிருக்காங்க. தென் தேர்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா execute and debug C++ programs. execute and debug C++ programs அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்ம ஆல்ரெடி இந்த சாப்டரில் நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். தென் இந்த இன்ட்ரடக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் C++ இஸ் அ ஹைப்ரிட் லாங்குவேஜ். C++ இஸ் அ ஹைப்ரிட் லாங்குவேஜ். அப்பார்ட் ஃப்ரம் அதில் நம்ம பார்த்திங்க அப்படின்னா நிறைய 1 மார்க்ஸ் நம்ம டினோட் பண்ணி கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் who developed Bajornistrop. The C++ ப்ரோக்ராமிங் டு டெவலப் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய Bajornistrop அப்படிங்கிறவர் தான் நம்மளுடைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை டெவலப் பண்ணார். அண்ட் நேம் லாங்குவேஜ் வித் ஆஸ் C வித் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வென் யூ கேன் டெவலப், எப்போது டெவலப் பண்ணாங்க, விச் இயர் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். தென் ஒய் யூ கேன் கால்ட் ஆஸ் C++ அப்படிங்கிறது அந்த C++ அப்படிங்கிறது அதனுடைய ஆப்ரேட்டருடைய நேம் அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். தென் ஆஃப்டர் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது சொல்லி டிஸ்கஸ் பண்ணோம். ஹிஸ்ட்ரி ஆஃப் C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ரோக்ராம் எங்கே டெவலப் பண்ணாங்க, யார் டெவலப் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அண்டு where you can develop in C++ program அப்படின்னு பார்த்தீங்கன்னா AT&D Bell Laboratories. Then during year of 1979 எனக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா என்னுடைய C++ டெவலப்மெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிற நிறைய 1 மார்க்ஸ் எல்லாமே அதில் நோட் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணி ஒரு கிளான்ஸ் அகைன் டு ரீகால் பண்ணிக்கோங்க இதெல்லாமே. தென் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இதில் என்ன ஒரு டெக்னிக் யூஸ் ஃபார் பேசிக்காக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டெக்னிக் யூஸ் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஸோ I'll go till 1983 it was referred new C and C with the classes. என்னுடைய ப்ரோக்ராமிங் எப்படி ரெஃபர் பண்ணாங்க அப்படின்னா for the new C and C with the classes. In 1983 the name was changed as C++ by Rich McCity.
இந்த யார் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய C++ by ரிச் மேக்சிட்டி அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா தென் அதுக்கடுத்து ஃபைனலாக ப்ராசஸோட நேமில் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கடுத்தது சம் ஆஃப் ப்ராசஸ் கொடுத்துருக்கோம். என்னது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பெனிஃபிட்ஸ் ஆஃப் லேர்னிங் C++. பெனிஃபிட்ஸ் ஆஃப் லேர்னிங் C++. ஸோ இந்த C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை லேர்ன் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜஸ் என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். இது ஒரு 3 மார்க் கொஷினில் உங்களுக்கு கேட்கலாம். ஒரு 3 மார்க் கொஷின் இஃப் யூ ஆஸ்க். ஓகே, ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் write the benefits of C++ programming language or list out the various benefits of C++ programming language அப்படின்னு கேட்கலாம். ஸோ once again I can recall to that the benefits. The first point பார்த்திங்க அப்படின்னா C++ is a highly portable language. இது பார்த்திங்க அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு highly portable languages. Then and is often the language is choose for multi-device multi-platform app development. இதில் பார்த்திங்கன்னா என்னுடைய ஆப்ரேஷன் என்னுடைய C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா மல்டி டிவைஸ் மல்டி பிளாட்ஃபார்ம் ஆப் டெவலப்மெண்ட். என்ன சார் மல்டி பிளாட்ஃபார்ம் ஆப் அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் ப்ராசஸ். ஸோ அதுதான் இங்கே ஆப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்ளிகேஷனாக இருக்கலாம்? ஈவன் தோ நம்மளுடைய C++ யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்னா யூ கேன் ஜென்ரேட் ஆஸ் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் ஆல்சோ. த பேசிக் கான்செப்ட் C++ கான்செப்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆண்ட்ராய்டில் நம்மளுடைய அப்ளிகேஷனை ஜென்ரேட் பண்ணுவாங்க. சரிங்களா, அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நவ் அதுக்கடுத்த நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா C++ is an object-oriented programming language. C++ is an object-oriented programming language and includes is an object-oriented programming language அப்படிங்கிறது already you know that. But once again இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா some concepts are added. What are the concepts? Classes, inheritance, polymorphism, data abstraction and encapsulation. ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா previous programming language for previous version C compared to C++ for additional process அப்படின்னு சொல்லலாம் ஆர் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது சொல்ல முடியும். ஒரு டெவலப்மெண்ட் ப்ராசஸ். ஸோ அதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த C++ல அதிகமாக இருக்கக்கூடியது என்னதுன்னா கிளாஸஸ், இன்ஹெரிட்டன்ஸ், polymorphism, data abstraction and encapsulation. இந்த ப்ராசஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரோக்ராமுடைய ஜாயின் ஆகிருக்கூடியது. C++ as a rich function library. என்னுடைய C++ பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய லைப்ரரி ஃபங்க்ஷன்னா வெரி ஹைலி ரிச் ஃபங்க்ஷன் லைப்ரரியாக இருக்கும். எந்த டேட்டா வேணால் எந்த ஒரு ப்ராசஸ் வேணாலும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா கால்குலேட் பண்ண முடியும். ஸோ தென் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய நெக்ஸ்ட் ஒன்னாக கொடுத்துருக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் பாயிண்ட் ப்ராசஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பாயிண்ட் ஆஃப் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா is exception handling, inheritance and function overloading which are not possible possible in C அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இன்னொரு கான்செப்ட் இன்னொரு கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். இதெல்லாம் கான்செப்ட் நம்ம எலாபரேட்டாக ஸ்டடி பண்ணுவோம். இப்போது இது பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறப்ப அதை மட்டும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. which are not possible in C. இதெல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய C++ல பாசிபிள் கிடையாது. but you can go into C++, you can handling exception handling, inheritance, function overloading which இந்த ப்ராசஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்னுடைய C++ல நான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. now அதுக்கடுத்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா C++ is a powerful, efficient and fast language அப்படின்னு சொல்லியிருக்காங்க. It is a powerful, ஒன் மார்க் கொஷினில் கேட்கலாம், அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. So C++ is a powerful, efficient and fast language. It finds a wide range of application. From GUI application to 3D graphics for games to real-time mathematical simulation. என்ன சார் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். கேன் யூஸ் டு டெவலப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்
இந்த அப்ளிகேஷன் இன் மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போது யூ கேன் யூஸ் இந்த 3D கான்செப்ட்ஸ் டு 3D கிராஃபிக்ஸ் ஃபார் கேம் டு ரியல் டைம் மேத்தமெட்டிக்கல் சிமுலேஷன் ப்ராசஸ். கேம்ஸ் டு ரியல் டைம் மேத்தமெட்டிக்கல் சிமுலேஷன். இதில் எனக்கு பார்த்தீங்கன்னா ரியல் டைம் மேத்தமெட்டிக்கல் சிமுலேஷன் மூலிமா என்ன பண்ண அப்படின்னா என்னுடைய அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் ப்ராசஸில் நான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ் ஆஃப் C++ ப்ரோக்ராமிங் லேர்னிங். படிக்கிறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம ஒரு கிளாஸில் நம்ம பேசிக்காக இன்ட்ரடக்ஷன் தென் அபவுட் ஆத்தர் அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் C++, தென் பெனிஃபிட்ஸ் ஆஃப் லேர்னிங் C++, இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கேரக்டர் செட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேரக்டர் செட். ஸோ அந்த கேரக்டர் செட் அப்படின்னா என்ன சார், வாட் யூ மீன் பை கேரக்டர் செட் அப்படிங்கிறத நம்ம இப்போ எலாபரேட்டாக ஸ்டடி பண்ணலாம். Character set is a set of characters which are used to write a C++ program. இந்த character set இருந்தது அப்படின்னா தான் என்ன பண்ண முடியும், you have to going to write a program or develop a program, or otherwise you cannot develop a program. Okay, a character represents any alphabet. இந்த characterல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா you can use any alphabets. என்ன சொல்லியிருக்காங்க, you can use any alphabets. What is alphabets? What are the alphabets availability? Alphabets, numbers or any other symbol or in a special characters mostly available in the keyboard. என்னுடைய C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்ன இருக்குது அப்படின்னா நிறையா ப்ராசஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது. ஆல்பாபெட், நம்பர் ஆர் எனி அதர் சிம்பிள், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் மோஸ்ட்லி அவைலபிள் இன் த கீபோர்ட். என்னுடைய கீபோர்டில் நம்மளுடைய கீபோர்டு பார்த்துருப்பீங்க. அந்த கீபோர்டில் என்னென்னலாம் இருக்கும், லைக் ஆல்பாபெட் இருக்கும், நம்பர்ஸ் இருக்கும், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கும், ஒயிட் ஸ்பேஸ் இருக்கும், தென் அதர் கேரக்டர்ஸ்லாம் எல்லாமே நிறையா அவைலபிலிட்டியாக இருக்கும். அதுதான் நம்மளுடைய கேரக்டர் செட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். In C++ accepts the following characters அப்படின்னு சொல்லி என்னுடைய C++ என்ன மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ என்னுடைய ஆல்பாபெட்ஸ் பாருங்கள் கொடுத்துருக்காங்களா, லைக் ஆல்பாபெட்ஸ் அப்படின்னா A to Z, capital letter and small letter, upper case, lower case. Numeric அப்படின்னா 0 to 9. ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படின்னா நம்ம எதை சொல்கிறோம், ஃபார் லைக் ப்ளஸ், மைனஸ், ஆஸ்ட்ரிக், பேக்ஸ்லாஷ், டைல்டு சிம்பிள், எக்ஸ்க்ளமேட்டிவ் அண்ட் எக்ஸட்ரா. அண்ட் ஒயிட் ஸ்பேஸ்னால் என்ன சார் சொல்லலாம், blank ஸ்பேஸ், ஹரிசாண்டல் ஸ்டாப், கேரேஜ் ரிட்டர்ன், நியூ லைன், ஃபார்ம் ஃபீட். சரி, இதில் எங்களுக்கு என்னென்னா blank ஸ்பேஸ் அப்படின்னா ஒரு வேர்டுக்கு இன்னொரு வேர்டுக்கு இருக்கக்கூடிய ஸ்பேஸ், அதை இண்டிகேட் பண்ணக்கூடியதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா blank ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்பேஸு. ஹரிசாண்டல் டேப் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய லைன் ஆஃப் ஸ்பேஸ். இங்கே ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க. கேரேஜ் ரிட்டர்ன் ஃபார் எப்போ இந்த கேரேஜ் ரிட்டர்ன் ப்ராசஸ் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய என்டர் கீ ப்ரெஸ் பண்ணும்போது அந்த கேரேஜ் ரிட்டர்ன் ஆகும். நியூ லைன் தெரியும், நியூவாக ஜென்ரேட் லைன் பண்ணுறது. ஃபார்ம் ஃபீட் அப்படிங்கிறது என்னென்னா என்னுடைய ஃபார்மில் டாட் 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 லைன் ஜென்ரேட் ஆகிறது தான் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபார்ம் ஃபீட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அண்ட் அதர் கேரக்டர்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா C++ கேன் ப்ராசஸ் எனி ஆஃப் த 256 ASCII கேரக்டர்ஸ் ஆஸ் டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய 256 ASCII கேரக்டர்ஸ். ASCII மீன்ஸ் வாட் இஸ் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ASCII? அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். ஸோ அதுதான் என்னுடைய ASCII வேல்யூ அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நவ் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய லெக்சிக்கல் யூனிட்ஸ். ஸோ லெக்சிக்கல் யூனிட்னா என்ன சார், வாட் யூ மீன் பை லெக்சிக்கல் யூனிட்? இதை பற்றி தான் நம்ம எல்லாம் ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பிகாஸ் டாபிக் லெக்சிக்கல் யூனிட்ஸ். ஸோ அந்த லெக்சிக்கல் யூனிட்ஸ்லாம் என்னென்ன பார்த்துருக்கோம், என்ன கீவேர்டு, ஐடென்டிஃபையர்ஸ், லிட்ரல்ஸ், பஞ்சுவேட்டர்ஸ், ஆப்ரேட்டர்ஸ்.
ஸோ இதெல்லாம் நம்ம எலாபரேட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி நம்ம எலாபரேட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Now இது லெக்சிக்கல் யூனிட் அப்படிங்கிறது என்னங்கிறது பார்க்கலாம். லெக்சிக்கல் யூனிட் ஆர் அது ப்ராக்கெட்டில் ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? டோக்கன்ஸ். டோக்கன்னா எங்களுக்கு என்ன சார் ஞாபகம் வரும்? எங்களுக்கு டோக்கன் அப்படின்னா எங்கே டோக்கன் கொடுப்பாங்க? ஈவன் பைக் ஸ்டாண்டில் டோக்கன் கொடுப்பாங்க, அல்லது ஒரு பிளேஸுக்கு நான் போய் ஒரு திங்க் வாங்க போகிறேன் அப்படின்னா அல்லது அங்கே ஒரு டோக்கன் போடுவோம், பேங்க்கில் டோக்கன் போடுவோம், அல்லது ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்வான்ஸ்டாக ரிஜிஸ்டர் பண்ணி டோக்கன் போடுவோம். ஸோ இதுதான் சார் நம்மளுக்கு தெரியும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இங்கே நம்மளுக்கு டோக்கன்ஸ் அப்படின்னா என்னங்கிறது எங்களுக்கு தெரியல சார். வாட் இஸ் அ டோக்கன் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். ஸோ அதை நம்ம ஸ்டடி பண்ணலாம். C++ program statements are constructed by many different small elements. So such as commands, variables, constants, many more symbols called as operators and punctuators. இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய டிஃபைன் ஆப்ரேட்டர், டிஃபைன் பஞ்சுவேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். என்னுடைய C++ ப்ரோக்ராம் ரிட்டர்ன் பண்ணும் போது அதில் என்ன இருக்கும்? நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும். எலமெண்ட்ஸ் அப்படின்னா என்னவா இருக்கலாம்? கமாண்ட்ஸ், வேரியபிள்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ் அண்ட் many more symbols called as operators and punctuators அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஜாயின் ஆனது தான் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கன் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அதில் அந்த டோக்கனுக்கான டெஃபினேஷன் உங்களுக்கு சொல்கிறாங்க பாருங்கள். இது வரலும் ஒரு 2 மார்க் கொஷின் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபைன் பஞ்சுவேட்டர்ஸ் ஆர் டிஃபைன் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு 2 மார்க். Now next, these individual elements are collectively called as lexical units or logical or lexical elements. என்னுடைய டோக்கன் எப்படி நான் கால் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this individual elements, இந்த ஒவ்வொரு சின்ன சின்ன திங் ஆஃப் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா லெக்சிக்கல் யூனிட்ஸ் ஆர் லெக்சிக்கல் எலமெண்ட்ஸ் ஆர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்மால் ஆஃப் திங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீவேர்ட், சிம்பிள்ஸ், வேரியபிள்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ் அண்ட் மினிமோ சிம்பிள்ஸ் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ C++ has the following tokens: keywords, literals, punctuators, ஐடென்டிஃபையர்ஸ், ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம எலாபரேட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். இந்த கீவேர்ட்ஸ், ஐடென்டிஃபையர்ஸ், லிட்ரல்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், பஞ்சுவேட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ how many types of tokens? 2 mark question கேட்கலாம். List out the various types of tokens or how many types of tokens in C++. So totally how many types are availability அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 types of tokens are availability. 5 types of tokens are availability: keywords, identifiers, literals, operators and punctuators. And small definition of token அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த டோக்கன் அப்படின்னே சொல்லிட்டு இருக்கோமே சார், அது எப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஈவன் நம்ம ரைட் பண்ணக்கூடிய லெட்டர்ஸ், சிம்பிள்ஸ், அகைன் ரிப்பீட் பண்ணுறேன், கமாண்ட்ஸ், வேரியபிள்ஸ், இதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த டோக்கனுடைய டெஃபினிஷன் இஃப் யூ ஆஸ்க் இந்த 2 mark கொஷின், உங்களுக்கு இது கேட்கலாம். அப்படி நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 mark கொஷின் கூட நோட் பண்ணிக்கோங்க. அதையும் the smallest individual unit in a program, the smallest individual unit in a program is known as a token or lexical unit. Define, இது ஒரு 2 mark கொஷின் கேட்கலாமா? டிஃபைன் டோக்கன்னு கேட்கலாம் ஆர் டிஃபைன் லெக்சிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். டிஃபைன் லெக்சிக்கல் யூனிட். ஸோ அப்போ லெக்சிக்கல் யூனிட் அப்படின்னாலும் டோக்கன் அப்படின்னாலும் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ சேம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ கீவேர்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒன்று மட்டும் இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த கீவேர்ட் ஆர் ரிசர்வ் வேர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசர்வ்ட் என்ன சார்? ரிசர்வ்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா
இந்த கீவேர்டில் இருக்கக்கூடிய வேர்டை நம்ம திரும்ப நம்மளுடைய ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண முடியாது. ரிசர்வ்ட் அப்படின்னா அந்த வேர்டு எல்லாமே என்னுடைய லைப்ரரியில் ஸ்டோர் ஆகிருக்கும். யாருடைய பர்பஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கம்பைலருடைய யூசேஜுக்காக. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறோம், கீவேர்ட் ஆர் ரிசர்வ்ட் வேர்ட்ஸ் which convey specific meaning to the C++ compiler. என்னுடைய C++ கம்பைலருக்கு மீனிங் ஆகிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா சம் வேர்ட்ஸ் எனக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிசர்வ்ட் வேர்டாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. they are essential elements to construct C++ programs. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு எசென்சியல் எலமெண்ட்ஸ் டு என்னுடைய ப்ரோக்ராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த கீவேர்ட்ஸ் ஆர் காமன் டு C, C++ அண்டு ஜாவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்து என்னுடைய C++ அண்டு ஜாவா ப்ரோக்ராமிங்லாம் இது ரொம்ப எனக்கு இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிளாஸ் உள்ள இது இருக்கட்டும். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். இந்த கிளாஸ் கம்ப்ளீட்டேஷன் பண்ணதுக்கப்புறம் ப்ரீவியஸாக இருக்கக்கூடியதை கொஞ்சம் ரீகால் பண்ணுங்கள். தேங்க்யூ.